ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸோடைய பேர் வந்துட்டு பர்ன் அவுட் சிண்ட்ரம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுடைய மெயின் லீடை காட்டுறாங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜீரா. ஜீரா வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஜீராவுடைய ஃப்ரெண்டோடைய பேர் வந்துட்டு இங் வந்துட்டு ஒரு மாடலை கூட்டிகிட்டு வரா. அதுக்கு வந்துட்டு ஜீரா வந்துட்டு சொல்கிறா அவங்களுக்கு இப்படி மேக்கப் பண்ணணும், இப்படி தான் அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்கன்னு தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை ஜீராவும் இங்கும் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஜீரா வந்துட்டு அவனுடைய ஃபோட்டோ எடுக்கிற வேலையை கண்டினியூ பண்ண போயிட்டான். இவங்களுடைய பாஸ் வந்துட்டு தேம்ஸ். அவன் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வரான். வந்துட்டு இவ்வளோ நேரம் அவங்க எடுத்தாங்கல்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறான். அதை பார்த்துட்டு யார் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தது அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நானும் ஜீரா தான் சேர்ந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு அந்த தேம்ஸ், அந்த பாஸ் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறான். இந்த பாஸுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிக்கல போல். இதை வந்துட்டு ஜீராவும் நோட்டீஸ் பண்ணுறான். வெளியே போன வந்துட்டு உள்ளே வந்துட்டா. அப்புறம் இங்கே வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜீரா வந்துட்டு புரிஞ்சு போயிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு, அவங்க கோவமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜீரா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. என்னாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிக்கலையா? ஆமாம், ஆனால் அவனுக்கு ஃபோட்டோஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கலையா. கான்செப்டா? இது அவங்க தானே செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அதுக்கு சொல்கிறா, இவங்க எல்லாருமே இப்படிதான், ஃபஸ்ட்டு கான்செப்ட் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது பண்ணி தந்தா இது நல்லா இல்லை, அது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை சமாதானம் பண்ணிகிட்ருக்கா. சரி விடு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபர் வேலையை விட்டுடு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஜீரா சொல்கிறா, அதுவும் கரெக்ட் தான். சரி, ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏதாச்சும் கேஷ் தேன் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது, நான் வரும்போது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை நீ பண்ணுவியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜீரா, எனக்கு இப்போ காசு தான் முக்கியம், எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஜீரா அவன் வீட்டுக்கு வரான். அவனுடைய டெய்லி ரொட்டீன் என்ன இருக்கோ அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, அவன் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட். அவன் வந்துட்டு ஒரு ஆர்ட் ட்ரா பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ண அதை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் பால்கனியில் போயிட்டு அவன் செடி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். அந்த பால்கனியை பார்க்கும்போது இவனா ஏழை அந்த மாதிரி தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பால்கனி. அதுக்கப்புறம் கிட்ட ஜீரா வந்துட்டு வேலை கேட்டிருந்தால, இப்போ வந்துட்டு அவள் ஒரு ஆட் ஷூட்டில் இவனை சேர்க்க கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஆனால் அவனால் அதை சரியாக பண்ண முடியல. ஸ்டார்டிங்லேயே தப்பாக பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுறா. அப்படி இல்லை இப்படி பண்ணு, இப்படி இல்லை அப்படி பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ அதை பண்ணி முடிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி இருக்குது. வெளியே வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். வந்துட்டு வெளியே வரும்போது அங்கே வந்துட்டு கேட்குறா, என்னாச்சு, அழுறியா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு வந்துட்டு அழுவுற மாதிரி ஆகுது. ஏன்னா வந்துட்டு திட்டினா இல்லையா, அதனாலையோ இல்லை அவனுடைய சுச்சுவேஷன் நினச்சோ ஏதோ நினச்சி அழுகிற மாதிரி இருக்கான். இல்லை, எனக்கு என் லைஃப்பை நினச்சி ஒரு மாதிரி இருக்குது, நான் என்னதான் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். இது ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் தானே, அதெல்லாம் தலைக்கு எடுத்துக்காத விடு அப்படின்னு சொல்கிறா. நான் அது பற்றி மட்டும் சொல்லலை, எனக்கு எதுவுமே சரியாக வரலை, என்னால் என் ட்ராயிங்ஸை கூட சரியாக விற்க முடியல, ஃபோட்டோகிராஃபி கூட பண்ண முடியல, நான் ஏன் இப்படி இருக்க. இதுக்கு சொல்கிறா, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்க, நீ ரொம்ப டேலண்டடான பர்சன், உனக்கு தான் அது தெரியல, நீ நிறைய வேலைங்க பண்ணுறல, அதெல்லாமே என்னால் கூட பண்ண முடியாது, நீ ரொம்ப டேலண்டட், இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறா. இந்த ஒர்க்கை பற்றியெல்லாம் தலைக்கு எடுத்துக்காத, நீ கொஞ்சம் இன்னில் ஆகணும், மீன்ஸ் அதாவது குணமாகணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீலிங் கூட பணம் வேணும்ல அப்படின்னு ஜீரா சொல்கிறா. உடனே வந்துட்டு அவகிட்ட இருந்த அமௌண்ட்டெல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஜீரா சொல்கிறா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அதானே பார்த்தேன், என்கிட்ட இந்த பணம் வாங்காதான் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜீரா வந்துட்டு, எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு காரத்துக்கு வேணும், ரெண்ட்டுக்கு வேணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரீசன் சொல்லிவிட்டு அவன்கிட்ட 1.5 lakhs கேட்குறான். சரி, நான் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுறேன், ஆனால் நீ எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும், உன்னை மென்டலாக நீ வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணிக்கோ, அதுக்கு நீ வந்துட்டு ஒரு பாருக்கு போயிட்டு வா, அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அது பேர் வந்துட்டு பர்ன் அவுட் பார் அப்படின்னு அங்கே போக சொல்கிறா.
ஜீராவுமே அன்னைக்கு நைட்டே அந்த பார்க்கு கிளம்புறான். அங்க வந்து அந்த பார்க்குள்ள என்டர் ஆகுறான். என்டர் ஆன உடனே அங்க பார்ல வேலை செய்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு, "இதுதானே உன் ஃபர்ஸ்ட் டைம்?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜீராவுமே ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த வெயிட்டருடைய பேர் வந்துட்டு பென் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மெனு கார்ட காட்டுறான். "உனக்கு எது வேணுமோ அத ஆர்டர் பண்ணு." அந்த மாரி சொல்றான். இவனுமே மெனு கார்ட்ல ட்ரிங்க்ஸ் பேர் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கு இவனுக்கு. அவன் அதுல எம்ப்டி பாக்கெட் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் இருக்கு. அத ஆர்டர் பண்றான். இந்த பேரெல்லாம் பார்க்க தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்க ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரான். ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டு குடுக்குறதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு நம்பர் குடுப்பாங்க. அந்த டேபிள் நம்பர்ல தான் போய் உட்காரணும் இவங்க. அதுக்கப்புறம் அந்த பார் வெயிட்டர் இருப்பா இல்லையா? அவன் வந்துட்டு இன்னொரு யாராச்சும் கெஸ்ட் வந்தா அவங்களையுமே அந்த பிளேஸுக்கு தான் அனுப்பி வைப்பான். 2 பேருமே சரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அது ஹீலிங்கா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லி அனுப்புறான். அவன் ஜீராக்கு 7 அப்படின்னு ஒரு நம்பர குடுக்குறான். எடுத்துட்டு போய் அவன் வந்துட்டு அந்த டேபிள்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் அதே சேம் டேபிள் நம்பர் 7 இன்னொரு பையன் எடுத்துட்டு வரான். ஜீரா வந்துட்டு வாயில ட்ரிங்க்க வச்சுக்கிட்டு அந்த பையன பார்க்குறான். அந்த பையன் இவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுமே வாய தொடச்சுக்கிறான்.